யெகோவாயினுடைய பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நீங்கள் யாராவது ஆண்டவர்கிட்ட இருந்து நான் எந்த நன்மையும் இதுவரையும் பெறாத நபர் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா தாயின் கருவில் உண்டானது முதல் இந்த நாள் வரை பாதுகாத்த தயவிற்கே ஏசப்பாக்கு கோடானு கோடி நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நன்மைகளை கேட்டு பெறுவது மட்டுமல்லாமல் செய்த நன்மைகளுக்கு நன்றியும் சொல்ல நாம் கற்றுக்கணும். நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அதுவும் நமது ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். நன்றி கடன் செலுத்தும் போது அது ஆண்டவரை ரொம்பவும் பிரியப்படுத்தும். ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும். ஆண்டவரின் கண்கள்லையும் தயை கிடைக்கும். இன்று 4 வகையான நன்றி கூறுதலை பார்க்கலாம். முதலாவது, நமக்கு நல்லாவே தெரியும், செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் மற்றும் நன்றி சொல்வது. உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் இதை பண்ணலாம். வேதத்தில் அப்படி நிறைய பேரை பார்க்கலாம். ரெண்டாவதாக, ஆண்டவருக்கு பொருத்தனைகள் செய்து அதை செலுத்துவது. மூன்றாவதாக, எஸ்தர் 9:22 கடைசி பகுதியில் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான் அப்படின்னு பார்க்கலாம். யூதருக்கு ரட்சிப்பு வந்தபோது மொர்தகாய் வழியாக அந்த நாளை அவர்கள் அந்த காலத்தில் உள்ளபடி அந்த நாளை இளைப்பாறுதல் அடைந்த நாளாக கொண்டாடவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் முடிவு பண்ணுறாங்க. சில பேர் இந்த காரியத்தை தயவு செய்து தவறாக எடுத்துக்க கூடாது. அதாவது உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதற்கேற்றபடி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணினாலே போதும். எக்ஸாம்பிளாக, ஒருவருக்கு ஒரு நேர ஆகாரம் நீங்கள் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். நான்காவதாக, ஆண்டவர் செய்த நன்மைகளை எப்போதும் மறக்காதீங்க. இது போன்ற கஷ்டமான நிலைமைகளில் இருக்கிற நபர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவங்க விசுவாசத்தை நீங்கள் இன்னும் மேம்படுத்தலாம். அவங்களுக்கு ஆறுதலாக நீங்கள் பேசலாம். இந்த 4வது இப்போ நான் சொன்ன இந்த காரியம் ரொம்பவும் ஆசீர்வாதமானது. பிரியமானவர்களே, 4 வகையான நன்றி கூறுதல்களை பார்த்தோம். முடிந்தவரை இந்த 4 வகையான காரியங்களை பின்பற்றுங்க. கண்டிப்பாக இவை ஆண்டவரை பிரியப்படுத்தும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.